பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஃபஸ்ட் நான் ப்ரொடியூசரை பற்றி தான் சொல்லணும். நானும் ஒன்று எல்கேஜிலேருந்து கிளாஸ்மேட்டு. அதான் இன்றைக்கி ஒழுங்காக டையெல்லாம் போட்டு விடான்னு சொல்லியிருக்கேன். இல்லாட்டி நான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் நட்பு வந்து ஒன்றா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது, ஒன்றா பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிறது, மாம்பழம் டெர்மினஸில் போய் பஸ் பாஸ் எப்படி வாங்குறதுலேருந்து என்னை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். எங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் அப்ரிங்கிங் தான். எனக்கு அப்பா வந்து ஒரு நடிகருடைய பசங்கள் மாதிரி வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம், எந்த அளவுக்கு வீட்டில் எங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுக்கல, ஓவராக செல்லம் கொடுக்கலையோ அந்த அளவுக்கு நான் அவங்க வீட்டில் வளர்ந்தேன்னு தான் சொல்லணும். புக்கு எங்கே போய் வாங்கினா சீப்பாக கிடைக்கும், எங்கே வாங்கினா டிஸ்கவுண்ட் இருக்கும், மொத்தமாக புக்கு வாங்கினோம்னா எப்போ ஒரு புக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு காசோட அருமை தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து லக்ஷ்மண் அம்மா கிட்ட தான். ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆண்டிகிட்ட தான் நான் கற்றுக்குவேன். ஸோ அவங்க வீட்டில் தான் முக்கால்வாசி நேரம் இருந்திருக்கேன்னு நான் சொல்லலாம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம், ஒன்றா பைக் வாங்கினோம், காலேஜ் கூட ஒன்றா போவோம்னு நினச்சோம். படுவாவே மார்க் கம்மியாக வாங்கிட்டான். ஏன்னா எங்கள் கிளாஸில் எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் 12th மட்டும் கம்மியான மார்க். அதனால் நாங்கள் காலேஜில் தான் பிரிஞ்சோன்னு சொல்லலாம். ஸோ அவன் லயலா போயிட்டான், நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடித்து ஒரு டைமில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். பெரிய பெரிய ஜாப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஏதோ ஒரு டைமில் இந்த லே ஆஃப்ஸ் நிறைய நடக்கிற டைம், அது நிறைய பேருக்கு வேலைக்கு போயிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் அவன் வந்து அவன் கீழே 200 பேர் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஐடியில். அப்போ வந்து அனாவசியமாக வந்து வேலையை விட்டு தூக்க சொல்கிறாங்க. இங்கே கம்பெனியில் பிரச்சனை இருக்குன்னா, சாரி சார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்புறது வேறு விஷயம், உனக்கு சரியாக வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி ஒருத்தர் வெளியே அனுப்ப வேண்டிய தர்ம சங்கடம் வந்துச்சு. அப்படி என்னால் மனசாட்சியை கொண்டுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு வேலையை விட்டு வந்துட்டான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் டே வேலையை விட்டு வந்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே அது மேலே வேலை செய்ய முடியாது, என்ன பண்ண போகிறேன், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஸ்டுடியோ கிரீனில் சேர்ந்து சரி ப்ரொடக்ஷன் கற்றுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். சரி இது எனக்கு எப்படி இவனுக்கு தோணுச்சுன்னு யோசிச்சு பார்த்தா, இவங்க தாத்தா லேனா செட்டியார், மதுரை வீரன் படம் எடுத்தது இவங்க தாத்தா தான். ஸோ ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தாலும் ஃபேமிலியில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் மணி சார் அடிக்கடி சொல்கிற விஷயம், படித்த பசங்க, நல்ல விஷயம் தெரிஞ்ச பசங்க சினிமாவுக்கு வரணும். அப்படி வரும்போது எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும், ஒரு விஷயத்தை எடுத்து துவங்கி போகும்போது ஆர்கனைஸ்டாக இருக்கும், படித்த பசங்க நிச்சயம் வரணும்னு சொல்லிட்டே இருப்பார். சரி அப்படியே தான் இது இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி உள்ளே வந்தது சிங்கம் 2 ப்ரொடியூஸ் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் மோகினி ப்ரொடியூஸ் பண்ணதாகட்டும், அதுக்கு அந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த கதை கேட்க ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் சேர்ந்து செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட் அடிச்சிருக்கோம், பொண்ணாக படிச்சிருக்கோம், ஹோட்டலாக போய் சாப்பிட்ருக்கோம், ஊர் சுற்றிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு தொழிலாக ஒரு பெரிய முதலீட்டில் ஒரு விஷயம் செய்ய போகிறோங்கிறப்போ அது ரொம்ப நல்லா வரணுங்கிற கவனமும் பயமும் அவனுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நான் இந்த படத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பயப்படுறேன் அவனை விட. இந்த படம் நல்லபடியாக வந்துடணும், ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்டும் நல்லா வரணும் அப்படிங்கும்போது கதை கேட்கும் போதே நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் கதையை கேட்டேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் புது டைரக்டர்கிட்ட கதை கேட்குறோம். நிறைய புது டைரக்டர்கிட்ட கதை கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் 6 months இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கும் போது என்ன வச்சுருக்காங்க, எனக்கு என்ன சூட் ஆகும்னு நினச்சி இந்த கதை சொன்னாங்க அப்படின்னு உட்காந்து கேட்டேன். ஒரு ரொம்ப பாசிட்டிவான மெச்சூரான ஒரு கேரக்டர், அவ்வளோ யங்காக இருக்கிற கேரக்டர், அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஃப்ரீக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்த உருவமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்லிம்மாகவும் வேற ஒரு உருவமாகவே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கதை ஃபுல்லாக கேட்கும்போது. அதில் காதல் காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நட்புக்கான காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு அப்பா வளர்த்த பையன், ஒரு அம்மா வளர்த்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பணம் முக்கியம், கெரியரில் அச்சீவ் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இவன் பணம் அவ்வளோ முக்கியம் இல்லை, உலகத்தில் அனுபவங்கள் தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தன். இந்த 2 பேர் எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காதல் காட்சிகள், ஐ லவ் யூ சொல்கிறதோட நம்ம முக்கால்வாசி நம்ம படங்களில் காதல் படம் முடிஞ்சிடும். 2 பேரும் சேர்ந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னா அப்பா படம் முடிஞ்சிருச்சு பண்ணிருக்கோம். இங்கே அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி போகிறாங்கன்ற ஒரு விஷயம், அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பையா பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்த லவ் வேறையாக இருந்துச்சு. இன்னைக்கு பசங்க எப்படி ஒரு காதலை பார்க்குறாங்க, ஒரு நட்பை பார்க்குறாங்க, அப்பா அம்மா கூட எப்படி பழகுறாங்கன்னு. இந்த புரோக்கன் ஃபேமிலிஸுங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்றைக்கி. வீட்டில் வந்து அம்மா இருக்கிறது இல்லை, இல்லைன்னா அப்பா இருக்கிறது இல்லை, பசங்க அதனால டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னு அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருந்துச்சு. எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து யங்ஸ்டர்ஸ் போகிறாங்கங்கிற விஷயமாகட்டும், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் பாசிட்டிவாகவும் மேலோட்டமாகவுமே இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயங்களை டச் பண்ணி போச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலாக எனக்கு ஒரு குறையாக இருக்கிறது காதல் காட்சிகள், காதல் படங்களில் இல்லை யங்ஸ்டர்ஸ் இருக்கிற படங்களில் வந்து கதாபாத்திரங்களோட ஆழம் இல்லாமையே இருந்துகிட்டே இருக்கும்னு ஒரு வார்த்தை எனக்கு உண்டு. அதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ இது நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் கதை கேட்டு முடிஞ்சோன்னே பயம் வந்துச்சு. ஏன்பா இந்த கதையெல்லாம் கேட்டால் ஏதோ அண்ணா அயனில் இருந்த மாதிரி இருக்கணும் போல இருக்குது, என்னை வச்சு எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி சொன்னோன்னா என்ன சொன்னோன்னா சரில நான் எனக்கே ஒரு சவாலை எடுத்துக்கிட்டேன். சரி இதை நம்ம பண்ணி பார்த்துடணும். ஏன்னா காட்டு விடைக்கு உடம்பு இழைச்ச போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நிச்சயமாக நம்மளால் வந்து வெயிட் குறைக்க முடியும், இந்த கேரக்டராக மாற முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜன் மியூசிக்னு ஒன்று இன்னும் பக்குன்னு ஆயிடுச்சு.
ஐயோ இது என்னடா என்ன ரிஸ்க்காக இருக்கேன்னு. ஏன்னா அண்ணா அந்த அவரோட பாடல்களுக்கு வந்து வாரணமயிரம்ல ஆடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளால் ஆட முடியுமா, ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்துச்சு. பட் டெஃபினெட்லாக இது ஒரு சவால் தான். இது பண்ணுறதன் மூலமாக மறுபடியும் அடுத்த தலைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் உள்ளே போனோம். ஸோ அதுக்கான டீம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. வேல்ராஜ் சார் வந்த உடனே வேல்ராஜ் சார் வந்து சார் இது அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம், ஆனால் இது வந்து நம்ம ஊர் மக்களோட டேஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான மெனக்கடல் வந்து வேல்ராஜ் சார் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், சார் நிஜமாவே இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டார். ஏன்னா வந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்றவங்க கூட வடச்சென்னை பார்த்துட்டும் வந்து ஒரு டெரரான படங்களை பார்த்துட்டே தான் கூப்பிட்றாங்க. இது வந்து எனக்கு ஒரு கெரியர் சேஞ்சான படமாக இருக்கும் சார், நான் அதுக்கு நிறைய மெனக்கட்டணும்னு சொல்லி சார் நிறைய மெனக்கட்டாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக. அப்புறம் ராஜீவன் சார், ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் முதல்ல கதை கேட்டப்போ நான் வந்து வேல்ராஜ் சார்கிட்ட சொன்னதும் சரி, இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை மீட் பண்ணும்போது சொன்னதும் சரி, சார் இதில் நான் பெருசாக நடித்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் அழகாக காட்டணும், நீங்கள் நல்லா மியூசிக் போடணும், நீங்கள் நல்லா மியூசிக் போட்டால் நான் சும்மா பார்க்கறது கூட லவ்வாக பார்க்குற மாதிரி இருக்கும் சார், நீங்கள் தான் பார்த்து காப்பாற்றி விடணும்னு சொன்னேன். ஸோ அவங்க 2 பேர் மேலே தான் பெரிய பொறுப்பு. மியூசிக்காகவும் விஷுவலாகவும் இந்த ஃபிலிம் நிச்சயமாக ரொம்ப அழகாக வரும்னு நம்புகிறேன். ஏன்னா அது நானும் லக்ஷ்மணும் பேசும்போது இதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக ஒரு விஷுவலாக காட்ட முடியுமோ அது காமிச்சிடணும். ஒரு சின்ன லொக்கேஷன் கூட சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற பெஸ்ட் லொக்கேஷன் எங்கே நம்ம ஷூட் பண்ணாத இடம் இருக்கோ அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிகள் ஹிமாலயாஸில் நடக்குதுன்னா அது அங்கேயே போய் ஷூட் பண்ணலான்னு சொல்லி இதுக்கு எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாரும் மீட் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாமல் இது வரைக்கும் யாரும் போய் ஷூட் பண்ணாத இடம் குழுமணாலி தாண்டி ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம். அப்படி இந்த கதை விஷுவலாக என்னெல்லாம் பெஸ்ட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அத்தனை செலவும் செய்யப்பட்டுச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஜீவா நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஜீவா சார் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி என்ன மூமெண்ட்ஸோட ஒரு கதை எனக்கு வரவே இல்லை. அது இருந்தால் தான் அதான் என்னோட ஏரியா, அப்போ தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும். அது எனக்கு இந்த படத்தில் இருக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரும் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். 10 நாளில் கிட்டத்தட்ட 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா நிஜமாவா அப்படின்னா, ஆமாம் சார், டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம், 10 o'clock வரைக்கும் பேசுவோம், திரும்ப 4லேருந்து திரும்ப நைட் 10 வரைக்கும் பேசுவோம். நான் ஸோ ஒரு 10 நாள் வந்து ஒரு 12 மணி நேரம் டெய்லியும் உழைச்சத ரிசல்ட் வந்து அழகான சாங்ஸ் இம்மீடியட்டாக கிடச்சிது. சாங் வரும்போது தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே நல்லா வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் இது பேசிக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறங்கும் போது அவ்வளோ ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சுக்கிட்டோம். நானும் ரகுல் தனியாக வந்து டேரக்டர் கூட ஒரு நாள் உட்காந்தோம். அதுக்கப்புறம் நானும் விக்கி அமிர்தா தனியாக உட்காந்தோம். யங்ஸ்டர்ஸ் கூட ஃபிட் இன் பண்ணிக்கிறோங்கும் போது யார் கூட போகலாங்கும் போது தான் விக்கி அமிர்தா மீட் பண்ணும்போது இவ்வளோ திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, சினிமா பற்றின அத்தனை விஷயங்கள் தெரியுது, தனியாக என்டர்டெயின் பண்ண முடியுது அவங்களால, நம்மளாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தோங்கிற பயமே வந்துச்சு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பார்வையே வந்துச்சுன்னு சொல்லலாம். முதல்ல எழுதியிருந்த வார்த்தைகளுக்கும் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏற்பட்ட வார்த்தைகளில் வந்து அவ்வளோ அழகு ஆட் ஆச்சு. நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பித்தோம் ஜெல்லாகிறதுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரோட இன்புட்டுமே இந்த படத்தை அழகாக ஷேப்பப் பண்ணி கொண்டு வந்துச்சு. ஸோ கமல் சார் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள்லாம் ஸ்கிரிப்ட் ரீடிங்கே உட்கார்றது இல்லைன்னு. ஸோ அதெல்லாம் இதில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வி ஹேட் ஸ்கிரிப்ட் ரீடிங். இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு ரகுல் கூட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஆட் ஆச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா மெருகேறிட்டே வந்துச்சு. ரகுல் வந்து இந்த படத்தில் பண்ணுறதுக்கு பேசும்போது நான் தீரன் பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சாலும் ரகுல் என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா பாதி நேரம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜிம் நடத்துகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. பார்த்தேன், ஏமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியே இருக்கம்மா, நீ ஹீரோயின் மாதிரியே இல்லைம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கதை கரெக்டாக அந்த டைமில் கேட்டப்போ, எப்பா இந்த பொண்ணு நீ ஒரு வாட்டி நீ மீட் பண்ணிட்டு வா, நீ கதை சொல்லிட்டு வான்னு சொன்னேன். அவன் கதை சொல்லிட்டு வந்துட்டு, சார் அந்த பொண்ணு அப்படியே கேரக்டர் மாதிரியே இருக்காங்க சார் அப்படின்னு ரஜத் ரொம்ப எந்துவா சொன்னாப்புல. அண்டு நம்ம ஊரில் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோயினாக நம்ம காமிச்சிருக்கோமான்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அதை திங்க் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்பிரினராக தனியாக நான் சாதிக்கணும், எனக்கு ஆண்கள் துணை தேவையில்லைன்னு சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை ஒருத்தன் எப்படி பேசி கரெக்ட் பண்ண முடியும்? அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது எப்படி நடக்குதுங்கிறதே இந்த படத்தில் பெரிய சவாலாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இந்த கேரக்டர் இருக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு தீரனோ இல்லை கடைக்குட்டி சிங்கமோ எடுத்துகிட்டு ஒரு பெரிய ட்ராமாக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. இதில் அப்படியே ட்ராமாவாக இல்லை. நான் இதை வந்து ஒரு ரயில் பயணமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பயணத்தில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம். அவங்க சுபாவை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை கேஷுவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த அவசரமுமே இல்லாமல் தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து விஷுவலாகவும் மியூசிக்கலாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். உட்காந்து தியேட்டரில் படம் பார்க்குறவங்க ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சமீபத்தில் யோசிச்சு பார்த்தா பண்ணது எல்லாமே ரொம்ப ஆக்ஷன் படமாகவும் ரத்தமும் சத்தியமாகவே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு மென்மையான உணர்வுகள்லாம் நம்ம சொல்ல தவறிட்டோமோ. இப்போ 96 வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பேஸ்ட்டில் நம்ம ஊரில் சினிமா பார்ப்பாங்களா? யூஸ்வலாக ஐயோ லேகு சார் கட் பண்ணிவிடுங்கம்பாங்க. ஏங்க நல்ல எக்ஸ்பிரஷன் அழகாக இருக்குது, ஐயோ கட் பண்ணிடுங்கம்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு படம் ஓடுதுங்கும் போது நம்ம ஆடியன்ஸ் மேலே இன்னுமே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இந்த படம் பர்டிகுலராகவே கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி இருக்குனாலும் அது மியூசிக்காகவும் விஷுவலாகவும் அது பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணது தான். அண்டு ரஜத் வந்து ஒரு
ஒரு 18 வயசா 18 வயசில் வீட்டு விட்டு வந்துட்டிங்களா 18 வயசில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக எங்கேயோ பாம்பேயில் போய் ஒர்க் பண்ணி அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணி ஒரு மெயினாக வந்து ஒரு ஃபெயில்டு கிரிக்கெட்டர் ஒரு பெரிய கனவை இழந்துட்டு வேறு ஏதோ ஒரு கனவை தேடி செட்டில் ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு கனவு இருந்தால் அதை நோக்கி தான் போகணும்னு தோணும். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அதை போக முடியலங்கும் போது சினிமாக்குள்ளே வந்து சினிமாவை கற்றுக்கணும் எழுதணுன்ற ஆசையில் உள்ளே வந்து ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ஒரு கதை சொல்லியிருக்காப்புல. நான் தான் சொன்னேன், எப்பா நீ தயவு செஞ்சு நீ ஹிட்டு கொடுத்துருப்பா, நீ ஹிட்டு கொடுத்தா தான் திரும்ப புது பசங்களோட பண்ணுறக்கு எனக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ரியலைஸ் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு தினமும் அதுக்காக மெனக்கிட்டே இருக்கிற ஒரு பையன். பொதுவாக வந்து ஒரு பெரிய செட்டப்பில் வந்து ஃபஸ்ட் படமே பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்னா அந்த சைஸ் புரிஞ்சுக்கலாம். செல்வராகவனே சொல்லுவாப்பில் 1001 பண்ணும்போது இன்னொரு 2 படம் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கணும், நான் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிவிட்டு திடீர்னு பெரிய படமாக டச் பண்ணிட்டணும்னு தோணுன்னு சொல்லுவாப்பில். பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பெரிய டெக்னீஷியன்ஸு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எப்படி அந்த அந்த ப்ரெஷரை தாங்கிக்க போகிறாப்புல நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அதில் தான் நான் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து பொருட்படுத்தாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஒரு கேம் லூஸ் ஆகிட்டு இருக்கும் போதும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தைரியமாக ஃபைட் பண்ணுறது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் கற்றுக்க முடியும். மேபி இஸ் ஸ்போர்ட்ஸ்மேன், அதனால் எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் தாங்குவாப்பில். சில டைமில் வந்து டைலாக் வந்து நாங்கள் முதலே பேசின டைலாக் தான், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் பத்தாது. இல்லைப்பா இந்த டைலாக் பத்தலை, இந்த டைலாகோட அந்த சீனை முடிச்சா அந்த சீன் ஒர்க் ஆகணும்னு நம்பிக்கை வரல, எனக்கு வேறு டைலாக் எழுதி கொடுன்னு கேட்பேன். சார் லைட்டு போயிட்டுருக்கு சார், இதுக்கப்புறம் எடுக்க முடியாது சார், முடிஞ்சால் பார்த்துங்க சார், லொக்கேஷன் 4 லட்ச ரூபாம்பாங்க. இந்த 4 லட்ச ரூபா லொக்கேஷன் ப்ரெஷரு, சார் லைட்டு போயிட்டுருக்குன்னு திட்டிகிட்டு இருக்காரு, இதுக்குள்ளே காதல் காட்சி வேறு நாங்கள் எடுத்து முடிச்சாகணும். ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு ஒரு டைலாகை மாற்றி சார் ஓகேவா பாருங்கள் சார்னு சொல்லி எழுதக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்ம கரெக்டான ஒரு ஆளை தான் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சு. ஸோ அப்படி எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் தாங்கிக்கூடிய ஒரு ஆளாக இருக்காப்புல. ஒரு யங் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது தமிழ் சினிமாவில் வேறு என்ன மாதிரியான நம்ம காட்சிகளை காட்ட முடியும், அவங்க தானே வேறு மாதிரி யோசிப்பாங்கும் போது நீங்களே பார்த்துங்க. அது எனக்கே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. விஷுவலாக வேறு ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது. யங்ஸ்டர்ஸ்குள்ளே வரும்போது வேறு ஒரு புது அர்த்தம் வருங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் வேறு ஒரு கலர் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மியூசிக்லாவும் நல்ல நாலேஜ் இருக்கனால ஹாரிஸ் ஜெயராஜ் கூட நல்லா செட் ஆகிட்டாப்புல. ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட கேட்டு ஒரு பாட்டு விட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காப்புல, ட்ரெய்லருக்குலாம் ஒரு பாட்டு போட்டு வாங்கியிருக்காப்புல. அப்போவே தெரியுது, ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் திறமையும் தாண்டி வந்து எப்படி பழகிறோம், எதை சொல்லி வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ குட் லக் ரஜத், உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த பையங்கிறதுனால குறைஞ்சது 10 படமாக நீ பண்ணலன்னா அடி வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் நான் அவங்ககிட்ட. அந்த அளவுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், நிறைய வித்தியாசமான கதைகள் வச்சுருக்காப்புல. ஸோ ஐ எம் ஷூர் இஸ் கோனா ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட். அண்ட் தாமரை மேம், எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஏக்கமாகவே இருக்கும். அண்ணாக்கு மட்டும் இப்படிலாம் பாட்டு எழுதி கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் அண்ணா பாட்டையே பாடுறாங்க. நான் எங்கேயோ வந்து வெளிநாடு ஷூட்டிங்லாம் போனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சார் இஸ் திஸ் யுவர் பிரதர் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கெல்லாம் வந்து உங்கள் பாட்டு சுட்டுமொழி சொல்கிறெல்லாம் பாடினதெல்லாம் பார்த்து பொறாமையாக இருந்திருக்கும். ஸோ இது எனக்கும் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு 100 முறை பாட்டை எத்தனை முறை கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ ரசித்து அந்த பாட்டு எடுத்திருக்கோம். அதுக்கு ஷோபி மாஸ்டருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் நானே ஆடினதில்லை, நானே சொல்லிக்கிறேன் பெருமை, ஏன்னா நானே இந்த அளவுக்கு ஆடினதெல்லாம் இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 days ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு தினேஷ் மாஸ்டருக்கு போய் தான் எடுத்தோம். ஒவ்வொரு இடமும் அழகாக வரணும் அப்படிங்கிறது நான் எவ்வளோ மெனக்கெட்டனோ அந்தளவுக்கு வேல்ராஜ் சார் மெனக்கெட்டோ அந்தளவுக்கு லக்ஷ்மண் மெனக்கெட்டிருப்பாப்பில் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷாட்டும் கரெக்டாக வந்துடணும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம். அண்ட் படத்தில் நெகட்டிவிட்டி இல்லாமல் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெட்டோம். ஒரு வில்லன் இல்லாத படம், எந்த இடத்துலையும் வந்து தப்பான ஒரு விஷயம் காமிச்சிடக்கூடாது, அதிர்வு ஏற்படுத்துகிற விஷயம் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்தோம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது கூட ரத்தம் இல்லாமல் காட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்தோம். குழந்தைங்களோட எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கெட்டாக அந்த படம் எடுத்திருக்கோம். இப்போ படம் பார்க்க முடிக்கும்போது ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா ரூபன் கிட்டேருந்து தப்பிக்கிறது பெரும் வேலையாக இருக்கும். எவ்வளோ அழகாக எடுத்திருந்தாலும் ஷார்ட் ரொம்ப அழகாக இருக்குது, ரூபன் கொஞ்சம் வைக்கலாமே, சாரி சார் தியேட்டரில் பார்க்க மாட்டாங்கன்னு தூக்கிடுவாப்பில். ஆனால் ரூபனே இந்த படம் பார்த்துட்டு இல்லை சார் இந்த படம் இந்த லென்த் தாங்கும், இந்த படம் நல்லா வந்திருக்கு, டெஃபினட்டாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்மாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னுமே பெரிய தைரியம். அண்ட் ராஜீவன் சார் தேங்க்யூ. உங்களோட ஒவ்வொரு வாட்டியும் வந்து லுக்கிங் குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா, ஏன்னா நம்ம இந்த மாதிரி தாடியோட வசதியாக நடிச்சுட்டு பழகிட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ரஜத்துக்கும் நான் தேங்க் பண்ணோம். ஒவ்வொரு காஸ்டியூமில் என்னோட வாட்ச்லேருந்து ஷூ வரைக்கும் சார் இந்த ஷூ வேணாம் சார், அந்த ஷூ போட்டுக்கலாம் சார், இது போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்னு பார்த்து ஒவ்வொரு காஸ்டியூம்லேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வரைக்கும் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாப்புல.
இதே மாதிரி நான் லக்ஷ்மண்ட்ட சொன்னேன், இந்த படத்தை எதுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், யங்கான ஃபிலிம், விஷுவலாக அழகாக இருக்கும்னு சொன்னால் அப்போ என்னெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அது கொண்டு வரும். ரோல்ஸ் ராய்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பைக் ஆகட்டும், அப்படி வந்து விஷுவலாக பார்க்காத விஷயங்கள் இருக்கணும்னு. எவ்வளோ எந்த அளவு ஒரு பணக்கார வீட்டு பையன் ரிச்னஸ் காமிச்சாலும் வேல்யூஸாக நாங்கள் வளர்ந்து வந்தோமோ, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படி வளர்ந்து வந்தோமோ அந்த வேல்யூஸை மட்டுமே தான் இந்த படம் ஃபுல்லாக கேரி பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. முரளி சார், இந்த படம் நீங்கள் வேறு ஃபஸ்ட்டு டைம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு பக்குன்னு குண்டெல்லாம் தூக்கி போடுறீங்க. நீங்கள் தொடர்ந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். ஸ்டன் சீக்வன்சஸ் வந்து அன்பறிவு மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க, மெட்ராஸ் காஷ்மீரா பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டைலிஷாகவே இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கொம்பனோ இல்லை ஒரு பருத்திவரனோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மெனக்கிட்டு ஃபைட் கம்போசிங் வரைக்கும் அதை மெனக்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அதுவும் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து எடுத்த படங்கிறதுல எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது, அதே சமயத்தில் படம் நல்லாவும் வந்திருக்குங்கிற நம்பிக்கையில் நிறைவாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே வேணும். எவ்வளோ தான் இங்கே வந்து சோஷியல் மீடியா இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் சொல்கிற கருத்துக்கு எப்போவுமே அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், உங்களுடைய அன்பையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. Firstly, 14th Feb, Dev is releasing. I am extremely happy to be a part of this project. I remember we had just finished shooting for Dhiran when Karthi had called me and he said that he's heard this script, which is a love story and which is like like a fantastic role for girls, because we had this conversation on set also that, you know, want to do a love story or want to do a great role, and he said just hear it. And then when Rajat narrated it to me, I loved the script. And I'm so glad that I made that decision. And thank you, Karthi, firstly, for directing it towards me. And thank you, Rajat, for believing in me and giving me Meghna. I think, firstly, I'll start with Rajat. He doesn't work like a first-timer director at all. He is so passionate about his film, especially this script. I think he's definitely, you can tell that he's grown with this story. The story has grown with him, the characters have grown with him, and he knows exactly how Meghna will react, exactly how Dev will react, and so particular about the minutest of the details. And he wouldn't wait for 2 minutes, you know, he'll be running from one place to the other place to get things done, and I'm like, relax, Rajat. But he's just so passionate, and that completely shows on screen. Extremely hardworking, and I wish you all the luck, and I wish that this film becomes a huge success for all of us. We all know Karthi is an amazing person, amazing co-star to work with. So it was great working with you once again, and I hope we get many more chances, and hope that this recreates the magic of Dhiran as well, as a hit combination like they say. And Velraj sir, for everyone who's been appreciating the way the visuals look, thank you so much for making us look so beautiful, sir. And he is someone who will, I remember we were shooting Oru Nurumurai song in the hills, and on steep hills and all, he would be standing and we're like, sir, careful. So he's like, you know, ready to take that chance and take that shot, and so passionate again about his work, and all of that shows. And Lakshman sir, thank you so much for putting all of this together and giving such an amazing experience and making us feel like a part of the big family. Yes, we don't have many scenes, Amrita and Vignesh, thank God I don't have scenes with you. Otherwise, this pace of talking, how I would have handled. But anyways, I think the entire team has worked very hard, like Lakshman sir mentioned, from the camera team to the production department, direction department, for helping me with the dialogues. Everyone, each and every, I cannot forget one person, Kanan, who helped me with every single dialogue, for the long dialogues when I'm scolding Dev, when I'm romancing Dev, when I'm screaming, all of that. So without him, I could not have delivered my lines or understood the dialogues as well. Thank you to each and every one, and please watch the film on 14th Feb. Love, it's a love story, but love is not just about a couple. It's also about the love that you share with your friends, love about you share with your parents, and especially in this film, Prakash Raj sir and Karthi have that beautiful bond. Me and Ramya Krishna ma'am, who's playing my mom, have that beautiful bond. So please come and watch and celebrate with your loved ones
Dev on 14th. Thank you. And I'm sorry if I'm missing anyone. Thank you. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒருவர், மிக முக்கியமான ஒருவர், திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் வரல. அவரோடு சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பணியாற்றுற படம். 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். அனங்கே சினுங்கலாமா நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இது போக இன்னொரு அழகான பாடல், ஒரு 100 முறை வந்து போன பாதைன்னு கேட்டிருப்பீங்க, இன்றைக்கி போடல. ரொம்ப அழகான பாடல். 2 பாடல்கள் எழுதுனது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் அழகான பாடல்களை கொடுக்குறோங்கிற நிறைவு இருக்குது எனக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் 2 கதாநாயகர்கள், இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு 3ஆவது கூட ஒரு கதாநாயகர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி ஒருத்தர் நமக்கு எல்லாம் தெரியும், ரஜத் ரவிசங்கர் அவரோட முதல் படம் இது. யாருக்காவது நம்ப முடியுதா? அது எனக்கு வந்து படத்துக்கு கதை, நான் பாடல் எழுதணுன்னா எனக்கு முழு கதையும் சொல்லணும், திரைக்கதையோடு முதல்லேருந்து எனக்கு சொல்லணும், அப்போ தான் என்னால் பாடல் எழுத முடியும். இப்போ அவர் என்கிட்ட கதை சொல்ல வந்தார். கதை சொல்ல வரும்போது ஆரம்பித்து அதே தவணை முறையில் தான் நிறைய முறை சொன்னார். கதை சொல்லும்போது இமாச்சல பிரதேசம், ஒரே பனி, ஒரு புள்ளி, அப்படியே மேலே ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே வருதுங்க. என்னென்ன இருங்க பனி, ஹெலிகாப்டர் இதெல்லாம் இருக்கா படத்தில், இப்படி தான் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம். அப்புறம் கதாநாயகெல்லாம் சேர்ந்துட்டு ஜார்ஜியா போகிறாங்க. ஜார்ஜியாவா? அது எங்கே இருக்குது? இந்த ரஷ்யா பக்கம். ஓ சரி. அப்புறம் இன்னொரு வாட்டி கதை சொல்ல வரும்போது உக்ரைன், லாத்வியா, கஜகஸ்தான். இவர் ஒரு தடவை ஒரு சொல்லும்போது நான் உலக வரைபடத்தை எடுத்து நாடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அவரோட கதையே எங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இன்னொருத்தர் நன்றி சொல்லணுன்னா திரு லக்ஷ்மண் அவர்களுக்கு நான் சொல்லணும். ஒரு முதல் பட இயக்குனர் இப்படி ஹெலிகாப்டர், இமாச்சல பிரதேசத்து பனி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து உலகத்தில் பாதி இடத்த சுற்றிட்டு வர்றது ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா நீ எடு அப்படின்னு சொல்லி அவர் நினச்ச மாதிரியே நான் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்து பட காட்சிகளை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். ஏன்னா அவர் என்ன நினச்சாரோ அது பண்ணிட்டார் ரஜத். அவர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா பாட்டை அப்படி தான் பண்ணார் அவர். ஒரு பாட்டை வச்சு நாங்கள் ஒரு 4 மாதம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டுக்கு அனங்கே சினுங்கலாமா நான் ஜனவரி மாதம் ஆரம்பித்து மே மாதம் நான் போய் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இவருக்கு தொலைபேசி பண்ணுறேன். அந்த சுனந்தா கடைசியாக எழுதின வரி, இதுக்கு மேலே நான் எழுத மாட்டேன், நான் நியூசிலாந்து போகிறேன், இனி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நின்றுட்டு நான் கேட்டேன் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வார். அப்படியான ஒரு நோக்கமும் குறிக்கோளும் அதை வாங்குகிற ஒரு திறமையும் அவர்கிட்ட இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க, குறிச்சிக்கோங்க. தமிழ் சினிமாவின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரமான ஒரு இயக்குனர் அவர் ரஜத். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாகசம், பயணம் 2ம் குறிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சாகச ஆசையுடைய ரஜத் அவரோட கதையை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவரே நடிக்க முடியாதுங்கிறதுனால கார்த்தியை வச்சு அது சாகசம், பண்ணின சாகசம் பண்ணாத சாகசம் எல்லாத்தையும் கார்த்தியை வச்சு பண்ணிக்கிட்டாரு. படத்தினோட கதை எல்லாமே அவ்வளோ அழகாக போகும். பார்த்தா அதுக்கு நம்ம ரகுல் அவங்க இருக்காங்க. அப்புறம் ரகுல் கதாநாயகி, அவங்க அழகானவங்க, அதெல்லாம் சரிதான். கார்த்தி இவ்வளோ அழகாக காட்டுவாங்க ஒரு கதாநாயகரான்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல. கார்த்தி படம் நான் அதிகமாக பண்ணது கிடையாது. நிறைய படங்கள் பண்ண வந்து ஏதோ தள்ளி போயிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தில் 2 பாட்டு எழுதி அதில் கார்த்தி நடித்து பார்த்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா பாட்டுக்கு எழுதுறேன் அப்படின்னா அவர் திரையில் வரும்பொழுது இந்த பாடல் வரியை பாடினா எப்படி இருக்கும் அவருடைய முகபாவம் அப்படின்னு நினச்சி நான் எழுதுவேன். இது பண்ணால் நல்லா இருக்குமே, சூர்யா சொன்னால் நல்லா இருக்குமே, சூர்யா இந்த வரியை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி மாற்றி எழுதுவேன். இனிமேல் கார்த்திக்கும் அந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாரிஸ் நான் சொல்லிட்டேன், இந்த படத்தில் ரொம்ப நாள் கழித்து எழுதுவோம். அப்புறம் எல்லாமே இளைஞர்களாக இருக்காங்க. என்னோடய வயசும் குறைஞ்சி போன மாதிரி நான் வந்து நம்புகிறேன். இனிமேல் இந்த மாதிரி இளைஞர் கூட்டத்தை விட அவங்களோட பாடல் பண்ணுனா நம்ம அப்படியே இளமையாக இருக்கலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள், வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து. நன்றி. இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து காரணம் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஆர்ட் டைரக்டர் அண்ட் காஸ்டியூம் டிசைனாக இருந்தால் கூட இந்த படத்துக்கு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் குறையாமல் செலவு பண்ண லக்ஷ்மண் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னா, இவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மண் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கார்த்தி சார் இந்த படத்தில் இதோட கார்த்தி சார் ஒர்க் பண்ண 4வது படம் எனக்கு.
இந்த படத்தில் நாங்கள் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேனே சொல்லலாம். ஒரு 72 ஃபீட் இருக்கும் ஒரு கிணறு. இந்த விஷுவலாக இதிலே பார்த்துருப்பேன் ட்ரெய்லர்லேயே. நான் தான் வந்து ரஜத் கூட வேணான்னு சொன்னார். நான் தான் கார்த்தி சார் இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. டியூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அது மாதிரி நிறைய இந்த படத்தில் அவர் கார்த்தி சாரே வந்து ஜம்ப் பண்ணார். ராகுல் அவங்களும் நானும் ஜம்ப் பண்ணுறேன். நாங்கள் அது ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அடித்தாலும் காய்ச்சல் கூட வந்துருச்சு கார்த்தி சாருக்கு. அவங்களுக்கு ராகுல் பிரித்திகை மடத்துக்கும் காய்ச்சல் வந்துச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம். அதுபோக நிறைய குழுமனாளிலையும் சார் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்தார். அவர் நினச்சா இங்கேயே பண்ணியிருக்கலாம், செட்டு போட்டே பண்ணியிருக்கலாம் குழுமனாளி செட்டை. பட் நான் அவரே ரிஸ்க் எடுத்து நிறைய இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கார்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எல்லாமே அழகாக வந்திருக்கு நாங்கள். இந்த படத்தில் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் அழகாக வந்திருக்கு. 2 விஷயந்தான் அழகாக இல்லை. ஒன்று ஃப்ரேமுக்கு முன்னால் கலர் வைஸ் நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கலர் கம்மி, கேமரா பின்னால் நான் மட்டும்தான் கலர் கம்மி. மற்றபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் அழகானவங்க, அதனால் படம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ. ஒரு இனிமையான ஒரு தருணம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. கார்த்தியோட பெரிய ஜேர்னி எனக்கு. என்னுடைய லைஃப்பில் வந்து நான் சிவகுமார் அங்கிள் வீட்டில் நான் இன்னொரு பிள்ளை தான். என்னோடய வாழ்க்கையில் கார்த்தி இல்லாத பக்கங்களே இல்லை. அதனால் கார்த்திக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த கதைக்கு ஓகே சொன்னது. அண்டு ரஜத்தோடு நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு கார்த்திகிட்ட கதை சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் போய் பார்த்த உடனே கார்த்தி ஒத்துக்கிட்டு இதை பண்ணுறேன்னு சொன்ன உடனே பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டரில் வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கார்த்தி எல்லோரும் கேட்டாங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு ஒரு சராமரியான கேள்விகள் கார்த்திக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி என்விஷன் பண்ணமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிற இந்த டீம் வந்து சாதாரண உழைப்பு இல்லை. வேல்ராஜ் சார் ஆகட்டும், ரஜீவன் சார் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், ரஜத் ஆகட்டும், மற்றபடி அனைத்து சீஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் எல்லாருமே, ஒரு லைட் மேன் ஆகட்டும், இப்போது அந்த ஹிமாலயாஸில் போயிட்டு லைட் மேலே காட்டும்போது எங்களுக்கெல்லாம் பதறுதுங்க. ஏன்னா அந்த உயரத்தில் வந்து உயிரை பிடிச்சிட்டு அவங்க பண்ணுற வேலை உழைப்பு ரொம்ப பெரிய ட்ராவல் இந்த படத்தில். ஸோ எப்படி நினச்சோமோ இந்த படம் கதையாக பேசும்போது எப்படி நினச்சோமோ அதே மாதிரி விஷுவலில் கொண்டு வர முடிஞ்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஹாரிஸ் சார் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அண்ட் மியூசிக்கலாக சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஹீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஆஃப் தட். அண்ட் ரகுல் இந்த கதையை டிசைட் பண்ணி கார்த்திகிட்ட சொன்னதுக்கப்புறம் கார்த்தி ஒத்துட்டதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோயின், ஒரு நல்ல ஒரு ஃபெமினிஸ்ட் மட்டுமா இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டுச்சு வித் ப்ராப்பர் லுக்ஸ் அண்ட் ஆக்டிங் கேப்பபிலிட்டி. Rakul was the natural choice and thanks Rakul. So he did a fantastic job. And மற்றபடி பாடல் எழுதிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தாமரை மேம், கபிலன் சார், ரஜத் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, விவேக் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட இணைஞ்சி ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபிலிம். ஸோ ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஸ்ரீதர் சாருக்கும், அங்கே சச்சின் சாருக்கும், சிபாஷி சாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. முரளி சார் இந்த படத்துக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இது ஒரு நன்றி சொல்லிகிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு. அத்தனை பேரோட உழைப்பும் அத்தனை பேர் நம்பிக்கையும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ரஜத் தேங்க்ஸ். ஸோ நான் காப்பி பார்த்தாச்சு, எவ்ரி திங் இஸ் கிரேட். ஸோ தாமரை மேடம் சொன்ன மாதிரி ரஜத் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஒன் ஆஃப் த பிக் டைரக்டர்ஸ். ஸோ வெரி ஹாப்பி to introduce and to be a part of this journey. Thank you so much. இங்கே பல பேருக்கு என்ன ப்ரொடியூசராக தெரியும். ஃபஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக ரிமூவ் ஆனேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஃபஸ்ட் டைம் டோட்டல் தமிழ்நாடு பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணோன்னு இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் டீசர் பார்த்தோம். சரி, இந்த படம் பண்ணுவோன்ட்டு ரொம்ப நம்பிக்கையோடு we have done the distribution for தமிழ்நாடு. ஐ திங்க் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து February 14th இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டேட்டாக தெரியுது. வேலண்டைன்ஸ் டே. இட்ஸ் பேசிக்லி லவ் சப்ஜெக்டாக இருக்குது.
ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.